ஓகே. எங்களுக்கு இப்போ கிளாஸ் டைம் முடியறதோட அடுத்த கிளாஸ் இருக்குது. அதான் எனக்கு பிரச்சனை. இண்டிவிஜுவல் கிளாஸ் தானே. இப்போ அடுத்த ஆள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருப்பான். ஓகே, நாங்கள் முடியுமான வரைக்கும் பார்ப்போம். இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்குவோம். இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் இது ஒரு அறிமுக பாடமாக இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குர்ஆன் அகாடமி சார்பாக அவங்கள வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன், மர்ஹபன் பிக்கும். இன்றைய பாடத்தில் சப்ஜெக்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களை பற்றி சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்றதும் எங்களை பற்றியான சில மெசேஜை நீங்கள் எடுத்துக்கொள்றது தான் இன்றைய பாடத்தில் மெயின் டாஸ்காக போகுது. இன்றைய பாடத்திலையும் சாலா அடுத்த பாடத்தில் டைம் பிரச்சனையால் நான் கிளாஸ் இன்றைய பாடத்தை ரெண்டாக உடச்சி செய்வோம். ஸ்டார்டிங்கில் அப்பாத் நீங்கள் ஸ்டார்டிங் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் நீங்கள் குர்ஆனில் ஜீரோ லெவல் ஈக்க மாட்டீங்க நம்புகிறோம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஓதுறது தெரிஞ்சிக்கும், எழுத்துக்கள் தெரிஞ்சிக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஓதி வந்திருப்பீங்க என்ற வகையில் உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இண்டக்ஷன் ஒன்று தாங்க. எப்படி நீங்கள் குர்ஆனை ஓத பிடிச்சி கொண்டு, அல்லது எங்கே போயிட்டு ஓதின, எப்படி ஓதுறது பிடிச்சி கொண்ட, என்ன அமைப்பில் நீங்கள் ஓதி கொண்டு வார, எந்த வகையில் எவ்வளோ மட்டும் உங்களுக்கு ஓதுறதுக்கு தெரியும், இதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன் பாபு. நான் வந்து 6 வயசுலேருந்து மக்தபுக்கு போனேன். ஆஹா. இந்த நினைக்கிறேன் 13 வருஷம் மட்டும். ஸ்ரீலங்காலேருந்தே. ஓ, ம்ஹும். அந்த நேரம் இனி பேசிக்காக வச்சு நான் பழகிட்டு ஓ. தஜ்வீத் ம். பழகினத்தான். ஆஹா. அது கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டீங்க. ஆஹா. ஒரு ஓலை விட்டு கொஞ்சம் மக்த விட்டு இறங்கி பட்டுச்சு எனக்கு. கீப் அப் பண்ணுங்க. இப்போ திரும்பி இங்கே யூஎஸ்க்கு வந்து ஒரு 4 மாசம் வைக்கிறேன். மிஸ் செஞ்சேன். அப்பதான் நான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தஜ்வீத் வருங்க செஞ்சு பாருங்க. அதை விட்டுட்டு இறங்கி வந்துட்டேன். சவுண்ட் கொஞ்சம் போக மாட்டேங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் விட்டு இறங்கிட்டு இந்த கிளாஸ் தஜ்வீதை ஒழுங்கா பிடிச்சிட்டு ஒரு அடிச்சுட்டு போவா. நோம்பலா கஷ்டப்பட்டுட்டு நோம்பெல்லாம் ரெண்டு நம்மளாம் செஞ்சது வந்து 35 வருஷம். இப்போ கஃபும் யாசீனும். இப்போ கரண்ட்லி எப்படி குர்ஆன் எப்படி ஃபுல்லாக ஓதுப்படுதா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணப்படுதா? டெய்லி இல்லை. விளங்கல விளங்கல, சவுண்ட் கேட்குது இல்லை. குருவான் டெய்லி வந்து தப்பில்லை. நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக அடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி சவுண்ட் கொஞ்சம் இந்த ஸ்லேட் இந்த டூ பின்னிக்கு நல்லா பின்னிது கேட்குது சவுண்ட். ஹெட்செட் மாட்டிச்சு. இதான் நினைக்கிறேன், உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லை. ஏடா இன்றைய பாடம் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த பாடம் நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பேசுறது தான் தேவைப்படும். அதான் சொல்கிறேன். ஓகே. விளங்கல, நீங்கள் லாஸ்ட் என்ன சொன்ன? எப்படி ஓதுப்படுறா இல்லை அப்படியா? ஒரே ஒரு டிபார்ட் இல்லை. ஆ. கிழமைக்கு ஒரு 2 3 கிழமை டைம் கிடைக்கும். ஆ. எப்படி நீங்க என்ன சொல்ற கண்டினியூவா ஒரு ஸ்டைல்ல ஓதி கொண்டு வர முழுக்க ஒரு அனிமல், அல்லது உங்களுக்கு செலக்டடான சில சூறா மட்டும் ஓதுறா எப்படி? சிலக்டடான சொல்லலாம். அப்படிதானே.
இந்த சாரி, அடுத்தது ஃப்ளோவில் இல்லை, செலக்டட் சூரா தான் ஓதுறீங்க அப்படிதானே? ஆ. ஓகே. சரி. வசனங்களை இதில் போட்டேன். நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறீங்க அப்படி கொஞ்சம் ஓதுங்களை பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த எப்படி ஓதுறேன்னு சொல்லி வாசக்குள்ள கஷ்டமாயி. ரெண்டாவது பாப்போம். هسه دخلت جودة. இல்லை, இப்போ நீ பேசின சவுண்ட் ஓகே. செகண்ட் ஓது பாப்போம். أنعمت عليهم ஓகே. தேர்ட் ஒன். وامرأته حمالة الحطب. حطب. நாலாவது. لا أعبد ما تعبدون. லாஸ்ட் ஒன். الذين إذا اكتالوا على الناس يستوفون. இதே போது பாப்போம். إيلافهم رحلة الشتاء والصيف. ரெண்டாவது. حتى زرتكم مقابر. கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் ஆகுதுங்க. நீங்க ஓத சவுண்ட் ஆகுதுன்னா சரி, உங்களோட ஹெட் ஃப்ரீடம் உங்களோட சவுண்ட் ஆகுதுன்னா சரி. حتى زرتكم مقابر. ம் இப்போ இந்த எழுத்துட ப்ரொனன்சியன்லாம் நீங்க யூடியூப் பார்க்குறதோ அல்லது காதல குர்வானை கேட்குற அப்படி ஒரு செட்டப் கொண்டு இருக்குதா? கேட்டுதான் பிடிச்சிக்கோங்க. விளங்கல. லிசன் பண்ணி தான் பிடிச்சிக்கோங்க யூடியூப்ல. ஆ ஓகே, அப்படி ஒன்று இருக்குது, நீங்க அதை செய்றீங்க அப்படியா? ஓ, இல்லை. இது செய்யறேன்னா சொல்லுங்க எப்படி. குர்ஆனை மனனம் பண்றேன்னா இது செய்யறேன். ஆயிட்டானே, எவ்வளோ பாடம் ஆகிங்க? கூடினது கடைசி ஜூஸ். ஜூஸ் ஃபுல்லாக பாடம் ஆகிறீங்க அப்படியா? இப்போ நீங்க படிச்சு கொண்டாகிறீங்க? சிலக்டடா தான் எழுதிட்டு போறேன். இல்லை, நீங்க கரண்ட்லி ஒர்க் பண்ணி கொண்டு படிக்கிறீங்களா இல்லை படிச்சு கொண்டு மாட்டேங்கிறீங்களா? 2 நிமிஷம். ஆ 2 நிமிஷம். ரெண்டும் செய்யுது. ஓகே ஓகே. இல்லை வளமையாங்கல அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அப்படி தான் வளமையாக செய்கிறாங்க கேட்டேன். ஓகே ஹையர். சரி, என்ன விசாரிச்சு கொண்டு உங்களோட அந்த ஸ்டெப்பை கொண்டு போகிறதுக்கான ஒரு மெத்தட் தான் யோசிச்சு கொண்டேன். நல்ல ஓகே. நான் இதில் உங்களுக்கு எப்படி எங்களோட ஸ்டைல் இது நாங்கள் எதுலேருந்து போக போகிறோம், எங்களோட சிலபஸ்ட ஸ்டைல் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் இதுலேருந்து போகலாம்னு சொல்லி. உங்களோட தங்கச்சி ஹயாம் ஜாயின் பண்ண போகல போன இடத்தை விடவும் கொஞ்சம் அப்கிரேடாக நான் யோசிக்கலாம் இன்ஷால்லா உங்களை பொறுத்தவரை. இருந்தாலும் உங்களோட சில விஷயங்கள் பேசிக்கலி ஓகே டன். எங்கள்கிட்ட இதில் வந்து மொத்தம் 3 லெவல் இருக்கிற, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவலில் நாங்கள் சொல்லுவோம் பேசிக் லெவல்னு சொல்லி. இதில் நான் 2 பார்ட்டாக எங்கிட்ட சிலபஸுக்கு ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட். இந்த பார்ட் அவங்களுக்கு தேவையில்லை. இது 2 பகுதி, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் செகண்ட் பார்ட்டிக்கு தானே லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட்டை நாங்கள் 3ஆ டிவைட் பண்ணுறோம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. லெட்டர் பை லெட்டராக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, வேர்ட் பை வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, 2 பார்ட்டும் தேவையில்லை. ரைட். தேர்ட்ல இருக்கிற பார்ட் அப்போ இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்ற பை வேர்சஸ். இப்போ நீங்கள் ஓதுனீங்களே வசனங்களாக ஓதுனீங்க தானே, இந்த மாதிரி வசனங்களாக ஓதுற டைம்ல நாங்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணணும் என்ற கான்செப்டை தான் நாங்கள் பேசணும். இன்ஷா அல்லாஹ் நான் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கிட்டத்தட்ட 13 சாப்டர்ஸ் இருக்குது. நாங்கள் லெட்டர்ஸ் என்றதை டாஸ்க் பண்ணி தான் நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு அலிஃப் என்ற லெட்டரை டார்கெட் பண்ணி எப்படி எங்களோட ஓதரை நாங்கள் டெவலப் பண்ணுறேன், பே என்றதை எப்படி டெவலப் பண்ணுறேன், பே எண்ணத்தில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன, ஏன் அது எங்களுக்கு கிளியராக வருது இல்லை, இப்படி நாங்கள் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி வேர்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுற பாட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது ரூல்ஸ் அல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே வராது. லெட்டர்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட வேர்சஸ் வந்து ஃப்ளோ ட்ரெக்கில் போகணும் எங்களை டார்கெட் பண்ணுறதாக்கும் நாங்கள் இன்ஷால்லா அதை ப்ரீஃபாக நான் பார்க்க நேரம் விளங்கும். அதுக்கு பின்னால செகண்ட் லெவலில் நாங்கள் அட்வான்ஸ் லெவல் என்று சொல்கிற லெவல், இங்கே தான் தஜ்வீத் ரூல்ஸை நாங்கள் பார்ப்போம். ரைட். தஜ்வீத் ரூல்ஸ் என்று சொல்லி படிக்க போகிறவங்க தான். பட் இந்த ரூல்ஸும்
நீங்க எக்ஸாம் செய்யறது, நோட் எடுக்கிறது, பாடமாக்குறது, தியரிய எனக்கு அப்படி சொல்றது அது எதுவும் வராது. இது எப்படி வரும் என்றால் இதுவும் 100% டோட்டலி குர்ஆன் வேர்சஸை ப்ராக்டிஸ் பண்றது கூடாகவும் அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதாக தான் நிற்கும். ரைட் ஏண்டால் தேர்ட் லெவலுக்கு எங்களுக்கு இந்த ரெண்டு பாட்டும் தேவை. எதுக்கு தேவை? குர்ஆனை ரிசைட் பண்றதுக்கு தான் தேவை. அங்க போயிட்டு நாங்க சட்டம் பேசுறதுக்கோ அல்லது இன்னும் ஒரு ஆகி பண்றதுக்கோ நான் போறல. ரிசைட் பண்றதுக்கும் போகல. அப்போ குர்ஆன் நாங்க பார்த்து ஓதுற ஸ்டைலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டும் தேவை என்ற வகையில இங்க தான் நீங்க என்ன செய்வீங்க என்றால் உங்களோட கையில ஒரு முஸ்ஹப் வீக்கும், நீங்க அதை பார்த்து ஓதுவீங்க என்ற அந்த கென்செப்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சூறாக்களாக பேஜஸாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த லெவலில். ரைட். இதான் இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரலாம். நீங்க ஓதிக்கொண்டு போற நேரம், அதாவது நீங்க முழு குர்ஆனையும் எங்களுக்கு அந்த அமைப்புல ஓதிக்கொண்டு போற நேரத்துல ஒரு ஸ்டெப்ல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரலாம். ஒன்று இஜாசாட கென்செப்ட் அல்லது நீங்க ஹிப்புல் செய்யலாம். நீங்க ஆல்ரெடி ஹிப்புல் செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஹிப்புல் செஞ்சது சரிதானா அல்லது அதை எப்படி செய்யலாம் என்கிறத பார்க்கறது நீங்க எங்களுக்கு அந்த கென்செப்ட் ஜாயின் ஆகலாம். கொஞ்சம் சின்ன கோல்டு வர கொஞ்சம். சாரி சரி. அப்ப ரெண்டு கான்செப்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். அப்படி நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க குர்ஆன உங்களோட கான்ஃபிடென்ட்டோட நான் ஓதுறது சரி என்ற உங்களோட அந்த ஜட்மெண்டோட நீங்க ஓதுற ஸ்டெப்புக்கு நீங்க வரணும். அதான் நீங்களோட மெயின் டாஸ்க் எங்கள்கிட்ட இருக்கிறது. அது வரைக்கும் நீங்க கட்டாயம் கம்பல்சரியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு தான் வரணும். அதுக்கு பின்னால நீங்க ஆப்ஷனுக்கே போகலாம். ஒன்று நீங்க இப்போ டார்கெட் பண்ணலாம். அப்படி எல்லாம் நீங்க இஜாசாட கான்செப்டுக்குள்ள போகலாம். இஜாசான்னு கேள்விப்பட்டியா? அந்த இல்ல. இல்ல. ஓகே. இஜாசா என்று சொல்லி ஷோர்ட்டா சொல்றேன்னு சொன்னால் குர்ஆன் வந்து எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ்ட்ட இது வந்த உண்டு. அப்ப எப்படி வந்துச்சு இது என்றால் மெசேஜாகவோ அல்லது ரெக்கார்டிங் ஆகவோ அப்படி வரலனா. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருந்து ஓதி காட்டுகிறார். பை த ஓரல் டெஸ்டிங். அப்போ வாய் மூலமா பிராக்டிஸ் பண்ணி காட்டுகிறார். அப்ப அந்த பிராக்டிஸ் மெத்தட்ங்கிறது ஒரு 7 மெத்தட் தான் சரியான மெத்தடாக ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணின மெத்தட். அப்ப அதுல ஒன்றுதான் ஹரம் சரி மக்கால மதீனால பெரும்பான்மையான நாடுகளில் ஓதப்படுற சரியான மெத்தட். சரியா? அப்ப அந்த ஒரு மெத்தட்ல ஏழுல ஒரு மெத்தட்டை தான் நாங்க என்ன செய்யறோம் என்றால் எங்கட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு ஃபாலோ பண்றோம், படிப்பிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். அந்த மெத்தட்ல இருக்கிற அட்வான்ஸான ஒரு கேட்டகரி என்னென்றால் முழு குர்ஆனையும் அந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட லிமிட்டடான சில ராங்ஸ் சில பிழைகளுக்குள்ளால மாத்திரம் அந்த முழு குர்ஆனையும் ஓதி காட்டுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபைடு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா குறித்த நபருக்கு இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கும் குர்ஆனை ஓத தெரியும். எப்படி ஓத தெரியும்? ரசூல்லாட முன்னிலையில எப்படி குர்ஆன் ஓதப்பட்டுச்சுதோ அந்த ஸ்டெப்ல அந்த ஸ்டைல உங்களுக்கும் ஓத தெரியும். பார்த்து ஓதுறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்கிறதுக்கான ஒரு சர்டிஃபைடு தருவோம். அது சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் என்றால் உங்களுக்கு யார் ஓய் தாரோம்? நாங்க. அப்ப எங்களுடைய பேரிக்கும். எங்களுக்கு யார் ஓதி தந்த? அவங்களோட பேரிக்கும். அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்த? அவங்க யார்கிட்ட ஓதி காட்டின? அவங்க யார்கிட்ட ஓதி காட்டினேன்னு சொல்லி இறுதியாக சஹாபாக்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போயிட்டு அந்த பேர் லிஸ்ட் முடியதா இருக்கும். இப்போ ஏன் இதை
கொடுக்க வேண்டால் அந்த பெனிஃபிட் என்னன்னு சொன்னா குர்ஆன் மிக நுணுக்கமான அமைப்புல உங்களுக்கு 7 மெத்தட்ல ஒரு மெத்தட்ல ஓத தெரியும்ங்கிறது தான் அதுல முக்கியமான பெனிஃபிட். ரைட், இது வரையினா ஓ. ஓகே. அப்ப ஹிஃபுல் கான்செப்ட் நான் விளங்கப்படுத்தல. ஹிஃபுல்ல பல கான்செப்ட் இருக்கிற முழு குர்ஆன் ஹிஃபுல் பண்றதுக்கான ஸ்டைல் இருக்கிற செலக்டட் சூறாக்களை ஹிஃபுல் பண்ணி கொள்றதுக்கான ஸ்டைல் இருக்கிற பல ஸ்டைல் அதுல இருக்கிற நாங்கள் அது நீங்க இந்த ஸ்டெப்புக்கு வந்ததுக்கு பின்னால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி போறேன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நான் பேசுவேன் சார். இதுவரைக்கும் நான் உங்களோட பேசின கான்செப்டை நான் இதில் சமரி பண்ணி ஒரு ஸ்லைடுக்கு அல்லது ஒரு பேஜுக்கு போட்டிக்கிறேன். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற கான்செப்ட் இது. ரைட், ஓகே. இது கிளியரா? ஓ கிளியர். ஓகே. நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இதோட நாங்கள் இன்றைய பாடத்தை கொஞ்சம் நிப்பாட்டுவோம். அடுத்த கிளாஸை கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் பண்ண டைமை விட ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக டைம் வந்தீங்கன்னா சரி. நான் ஓகே. உங்களுக்கு 6:30 அரேஞ்ச் பண்ணினேன். அப்போ எனக்கு 6:30ங்கிறத விட 6:25க்கெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங் ரெடி. ரைட், அவங்களோட சைடில் நீங்கள் எங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகினா சரி. கொஞ்சம் டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அடுத்த ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்ணும். இப்போ எனக்கு இப்போ அடுத்த கிளாஸுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே. இப்போ சொல்லலாம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களோட ஸ்பாட்டை நான் அடையாளப்படுத்திக்கிறேன். டெய்லி அடுத்த கிளாஸ் இது போகும் இன்ஷால்லா. ஓகே. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் சலாம்.